while. Do while என்னது? do while ஓட syntax, do while loop ஓட basic program, do while loop ஓட flow diagram, do while loop ஓட syntax எல்லாமே டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் ஆல்ரெடி எடுத்திருப்பேன்னா for loop, while loop பற்றி எடுத்திருப்பேன். ஸோ எப்போ for loop யூஸ் பண்ணணும், எப்போ while loop யூஸ் பண்ணணும் பார்த்துருப்போம். ஸோ for loopக்கும் while loopக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ do while வந்து ரெண்டுத்துக்குமே பயங்கரமான ஆப்போசிட். என்னன்னா எக்ஸிட் கண்ட்ரோல் லூப். ஸோ இது வரைக்கும் பார்த்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, லூப்பிங் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன பார்த்துருப்போம்னா என்ட்ரி கண்ட்ரோல் லூப் தான் பார்த்துருப்போம். என்னென்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் நடக்கும் அண்ட் தென் உள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் இது ஆப்போசிட். என்ன ஆப்போசிட்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிடும் அண்ட் தென் கண்டிஷன் ட்ரூவா இல்லையா செக் நடக்கும். ஸோ இதுதான் வந்து ஃப்ளோ டயக்ராம். ஃப்ளோ டயக்ராம் என்னன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிடும், அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் நடக்கும், கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் திரும்பி அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ரிமைனிங் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். இதோட மோட்டோ என்னன்னா லூப் எக்ஸிக்யூட்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஈவன் இஃப் த கண்டிஷன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ அப்படின்னு என்னென்னா ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை ஆனாலும் கூட இந்த லூப் வந்து ஒன் டைம் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஏன்னா கண்டிஷன் வந்து எக்ஸிட்டில் இருக்கிறதுனால ஒன் டைம் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து டூ while லூப்போட தியரி. இதோட சின்டாக்ஸ் என்னென்னா டூ while. இந்த ரெண்டுமே கீவேர்ட்ஸ், ரெண்டுமே வந்து ஸ்மால் கேஸ் ஆல்ஃபாபெட்ஸில் தான் இருக்கணும். டூக்கு அப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ரேஸ் இருக்கும் அண்ட் தென் while. அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ரேஸ்க்குள்ளே நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்ஸை டிஃபைன் பண்ணலாம். while ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளே நம்ம கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு செமிகோலனோட முடிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அதோட சாம்பிள் ப்ரோக்ராம் எழுதுனோம்னா நம்ம டீட்டெயிலாக புரியும். டூ while முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்து இனிஷியலைசேஷன் int I = 0. ஸோ int I = 0 நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கண்டிஷன் நம்ம வந்து இந்த while ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளே நம்ம வந்து கண்டிஷன் கொடுக்க போகிறோம் I less than 10. ஸோ இது கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட். ஸோ எந்த ஒரு லூப்பிங் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதினாலும் கூட நீங்கள் வந்து 3 things நோட் பண்ணிக்கணும். இனிஷியலைசேஷன், கண்டிஷன் அண்ட் தென் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இந்த மூணுமே வந்து ஆப்ஷனல். ஆனால் மூணுத்தில் ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணாலும் கூட சம் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுத பார்க்கணுன்னா எப்போ வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டை மிஸ் பண்ணாலும் கூட ப்ராப்ளம் வராதுன்னு உங்களுக்கே தெரிய வந்துடும். ஸோ I++. கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆகும்னா நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். என்ன ஸ்டேட்மெண்ட்னா system dot alone பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன அவுட்புட் வரணும் நீங்கள் வந்து கெஸ் பண்ணுங்கள். உங்களோட கெஸ் பண்ண அவுட்புட்டும் ஆக்சுவல் அவுட்புட்டும் ஒன்றா நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து கெஸ் பண்ண அவுட்புட் வந்து 10 times வந்து அலோ பிரிண்ட் ஆகிருக்குன்னு நினச்சிங்கன்னா எக்ஸாக்டாக ரைட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் int I = 0. ஸோ நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இங்கே கண்டிஷன் வந்து ட்ரூவோ ஃபால்ஸோ என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்கிற எல்லா கோடுமே எக்ஸிக்யூட் ஆகும். விச் மீன்ஸ் அலோ பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் I வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். I வந்து 0லேருந்து 1க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 less than 10. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ. ஸோ இந்த மாதிரி வந்து I வந்து 10 வரதுக்கும் இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஃப்ளார் ப்ராக்கெட்ஸ்குள்ளே கோடு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். I ஒன்ஸ் 10 வந்துச்சுன்னா 10 less than 10 வந்து கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ். ஸோ அப்போ வந்து இந்த லூப்போட எண்டுக்கு வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து டூ while லூப்போட பேசிக் ப்ரோக்ராம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கொஸ்டின்ஸ் கேளுங்க, நான் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.